ஆக்சுவலாக என்னென்னா என்னை ஹீரோவை போட்டு மோகன் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் ஒரு மாதிரி ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன அப்போ தான் காலேஜ் விட்டு வந்த பீரியடு. ஒரு 6 மாதம் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்திருக்கேன் நான். ஸோ என்னை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு நாடக குழுவிலேருந்து ஒரு 3-4 பேரை கூப்பிட்டு வந்து ரிஹர்சலில் பார்க்க வச்சோம். அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு மோகன் அப்போ நைட் ஷிஃப்ட்டு சுந்தரம் ரிலேட்டர். எங்கள்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நைட்டு ஆஃபீஸ் போயிடுவான். காலையில் ஒரு நேற்று எப்படி போச்சு அப்படின்னு கேட்பான் ரிஹர்சல். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வரும்போது இவங்க ட்ராமா ட்ரூப் ஆளுங்க எல்லாம் காத்தாலும் மோகனுக்கு ஃபோன் பண்ணி, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, பாலாஜி ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கா, தாங்க மாட்டான். ஏன்னா வந்து நீ 5 ட்ராமா பண்ணி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட, இப்போ போய் ஒய் டு வாண்ட் டு டேக் ரிஸ்க், பாலாஜி வச்சு இது நீ பண்ணேன்னா உன் பேர் கெட்டு போயிடும். ஸோ நான் என்ன பண்ணேன், நம்ம பண்ண வேண்டாம், நம்மளால் மோகனுக்கு பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிராட் இன் வரதராஜன், டிவி வரதராஜன் கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து நீ அவர் இமீடியட்டாக பாவம் இசை டேஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்புன்னு ட்ராமா பேர். ஸோ ஒரு 5 நாள் எடுத்து எங்கள் பசங்க எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாஜி நடிக்கலைன்னா ட்ரூப்பே வேண்டாம், எதுக்கு அதுக்கு மோகன் வேறு யாருக்கா எழுதி கொடுத்துக்கணும், வேணா டிவி வரதராஜனுக்கு எழுதி கொடுக்கட்டும், பட் பாலாஜி இல்லைன்னா ட்ராமாவே போட மாட்டோம் அப்படின்னு எவ்ரிபடி செட். அதுவும் எஸ்பெஷலி அப்பா ரமேஷ்லாம் எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சான். இத்தனைக்கும் அவனுக்கு என்ன தெரியாது சார் பெருசாக. அப்போ தான் என்னை பார்க்குறான். அவன் சொல்கிறேன், அப்போல்லாம் என்னை சார் சார்னு கூப்பிடுவான். சார் உங்களுக்கு நல்ல டைமிங் இருக்குது சார், நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிறீங்க, யூ டெல் மோகன் தட் யூ வில் டூ அப்படின்னா. இல்லை சார் எல்லோரும் சொல்கிறாங்க தாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க மேடையில், அதனால் பயமாக இருக்குன்னு. இல்லை நீங்கள் பாருங்கள் உங்கள் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக எடுபடும் அப்படின்னு அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரதராஜன்ட்டு திருப்பி ஸ்கிரிப்டை வாங்கி லெட்டஸ் டேக் எ ரிஸ்க், போச்சுன்னா போனால் போகிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். தட் பிகேம் எ ஹிட். தட் இஸ் ஹவ் ஐ பிகேம் மாது. அந்த மாதுங்கிற ரோல் அப்போ அந்த எதிர்நீச்சலில் மாது கேரக்டர் வரும் இல்லையா, அதை வச்சு அந்த பேரை வச்சான்.